ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐநவ கிளாஸ் நிலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா 8th புக்கில் உள்ள ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம். கிராம சமூகமும் வாழ்க்கை முறை. இதுலேருந்து அடிக்கடி நிறைய கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா ஓகேங்களா? ஓகே வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு 8th முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 10th கிளாஸ்க்கு போவோம். ஓகேங்களா? ஓகே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன படம் பார்க்கணும்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இந்த இதில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்னா விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள், நெக்ஸ்ட் நில வருவாய் முறைகள். மெயின்லி நம்ம பார்க்க போகிறது நில வருவாய் முறைகள். அதை எப்படி ஜமீன்தார் பீரியட்ல இருந்துச்சு. ஓகேங்களா? ஜமீன்தார் முறையில் என்னென்ன நில வருவாய் முறைகள் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த நில வருவாய் முறைகளால் விவசாயிகள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க. அந்த நில வருவாய் முறைகளால் எப்படி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பார்த்ததுக்கப்புறம் உடனே விவசாயிகள் என்ன செய்வாங்க, அதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வாங்க. அந்த கிளர்ச்சிகள் என்னென்னதெல்லாம் பார்க்க போகிறோம். 3 தான். நில வருவாய் முறைகள், 2வது விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள், 3வது நில வருவாய் முறைகளால் அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க. இந்த 3 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே இதான் இன்னைக்கு நம்ம கிளாஸோட ப்ளூ பிரிண்ட். ஓகே வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆங்கில ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டங்கள். என்னென்ன திட்டங்கள் தான் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே ஃபஸ்ட்டு நிலையான நில வருவாய் திட்டம். நிலையான நில வருவாய் திட்டம் இது நெக்ஸ்ட்டு வயத்து வாரி முறை, மகள் வாரி முறை. இப்படி ஒரு 3 நில வருவாய் திட்டங்கள் இருக்குது. ஓகேங்களா? 3 நில வருவாய் திட்டங்கள் இருக்குது. இதில் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா என்னென்ன நில வருவாய் யார் கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எந்த பிளேஸில் கொண்டு வந்தாங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நில வருவாய் முறை என்ன, அதை யார் கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எந்த பிளேஸில் கொண்டு வந்தாங்க, இந்த 4 பாயிண்ட் மட்டும் நல்லா மெமரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் நிலையான நில வருவாய் திட்டம். இந்த நிலையான நில வருவாய் திட்டம் யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1793 கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ 1793. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துப்போம். இதுக்கு என்ன ஹிஸ்ட்ரினா, ஃபர்ஸ்ட் 1764 என்ன போர் நடக்கும்னா பக்சார் போர் நடக்கும். ஓகேங்களா? அந்த பிளாசி மற்றும் பக்சார் போர் முடிவில் தான் இந்த நில வருவாய் வசூலிக்கும் முறை வந்து உங்களுக்கு வரும். யாருக்கு? பிரிட்டிஷ் கைக்கு. ஓகேங்களா? பிரிட்டிஷ் கைக்கு திவானாகிற பொறுப்பு இந்த பக்சார் போர் எண்டில் ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? பக்சார் போர் எப்போ நடக்கும்னா 1764. 1765 ஒரு ட்ரீட்டி வந்து அலகாபாத் உடன்படிக்கை அந்த ஒப்பந்தம் பண்ணி அவங்க வந்து வரி வசூலிக்கிற எல்லா பொறுப்பையும் வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? ஆகும்போது என்ன அந்த டைமில் யார் இருப்பார்னா ராபர்ட் கிளைவ் இருப்பார். ஆகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வரி வசூல் செய்வாங்க. அப்படி வரி வசூல் செய்யும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யார் வசூல் செய்வாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து எத்தனை வாட்டினா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரி வசூல் செய்வோம் அப்படின்னு செய்வாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு யார் மாற்றுவாங்கன்னா நம்ம காரன்வாலிஸ் மாற்றுவார். அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யார் மாற்றுவார்னா காரன்வாலிஸ் பிரபு வந்து மாற்றுவார். ஓகேங்களா? இதுதான் நிலையான நில வருவாய் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நிலையான நில வருவாய் திட்டம். நெக்ஸ்ட் ரைத்து வாரி முறை. ரைத்து வாரி முறையை யார் கொண்டு வருவாங்கன்னா தாமஸ் மன்ரோ கொண்டு வருவாங்க 1820. மகள்வாரி முறை 1822 கொண்டு வந்திருப்பாங்க. யாருன்னா லார்ட் மெக்கன்சி. அவர் தான் இந்த ஐடியாலஜி யாருக்குள்ளதுன்னா லார்ட் மெக்கன்சிக்குள்ளது. 1833 கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து யார் வில்லியம் பெட்டிங் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு திட்டமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க நிலையான நில வருவாய் திட்டம். நிலையான நில வருவாய் திட்டம் இதை யார் கொண்டு வந்திருப்பாங்க நம்ம பார்த்தோம். காரன்வாலிஸ் பிரபு வந்து நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது எந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்க போறோம். எங்கெல்லாம் பாருங்க, வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம். அதாவது ஈஸ்டர்ன் சைடு. ஓகேங்களா? நிலையான நிலவரி திட்டம்னாலே அந்த ஈஸ்டர்ன் சைடு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? ஓகே இங்கே ஏதோ சுமாராக வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இதில் இந்த ஈஸ்டர்ன் சைடு ஈஸ்டர்ன் ரீஜன் எல்லாமே என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஈஸ்டர்ன் சைடு ஃபுல்லுமே நிலையான நிலவரி திட்டம். நெக்ஸ்ட் இது எத்தனை பர்சன்டேஜ் இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தோம்னா 19% வந்து நிலையான நிலவரி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து 10 வருஷம். இதோட டெனூர் வந்து 10 வருஷம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு இன்னொரு பேர் என்னதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஜமீன்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி, ஜாகிர்தாரி. ஜமீன்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி, ஜாகிர்தாரி. இப்போ சப்போஸ் மல்குஜாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யார் பேர் தான் சொல்லணும்? காரன்வாலிஸ் பிரபு பேர் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஓகே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? நிலையான நிலவரி திட்டம் எப்போ கொண்டு வருவாங்கன்னா 1793. யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு தான் கொண்டு வருவாங்க. ஓகே இது எங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம். அதாவது ஈஸ்டர்ன் சைடு தான் மேக்ஸிமம் கொண்டு வந்திருப்பாங்க. ஈஸ்டர்ன் சைடு தான் மேக்ஸிமம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 19% இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் இது எத்தனை பர்சன்டேஜ்னா 19% நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இது அதோட டென்யூர் என்ன 10 வருஷம். இதோட இன்னொரு பெயர்கள் என்னன்னா ஜமீன்தாரி, பிஸ்வேதாரி, மல்குஜாரி, ஜாகிர்தாரி. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? சிறப்புகள் பார்க்க போறோம். இதோட சிறப்புகள் என்னதெல்லாம் பார்த்தோம்னா ஜமீன்தார்கள், நில உடைமையாளர்கள், முகவர்கள். அதாவது
ஜமீன்தார்கள் என்னவா செயல்படுறாங்கன்னா இந்த முறையில் விவசாயிகள் கிட்ட நில உரிமையாளர்களாக இருக்கிறாங்க, ப்ளஸ் முகவர்களா ஒரு ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க. அதாவது ஜமீன்தார்கள் வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து அந்த வரியை வசூல் பண்ணி அதை யாருக்கு கொடுப்பாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்க, 11/10 11/10 யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதில் ஒரு பங்கு யார் வச்சுக்கிறாங்கன்னா ஜமீன்தார்கள் வச்சுக்கிறாங்க. விவசாயிகள் விளைஞ்சாலும் சரி விளையினாலும் சரி கம்பல்சரி உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? இதில் விவசாயிகள் எப்படி செயல்படுகிறாங்கன்னா குத்தகைதாரர்கள் மாதிரிக்குள்ள செயல்படுறாங்க. ஓகேங்களா? இதுதான் விவசாயிகள் குத்தகைதாரர்கள் மாதிரிக்குள்ள செயல்படுறாங்க. ஜமீன்தார்கள் வந்து நில உரிமையாளர்களாக இருக்காங்க. ஜமீன்தார்கள்ட்ட கொஞ்சம் லேண்டை வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா விவசாயிகள் வாங்கி விவசாயம் பண்ணி டேக்ஸ் வந்து ஜமீன்தாருக்கு கொடுக்கணும். ஜமீன்தார் வந்து அதை யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற டேக்ஸில் 11/10 யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அரசுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதோடைய நிறை குறைகள் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்கள்லாம் இதில் ஓனராக இருக்கிறாங்க. இதான் நிறை குறைகள்னா விவசாயிகள் வந்து சுரண்டப்பட்டு நிலம் வந்து ஒரு விற்பனை பொருளாக வியாபார பொருளாக ஆக்கப்பட்டு விவசாயம் பண்ணுற இதே ரேஷியோவே ரொம்ப குறைஞ்சிருது. ஓகேங்களா? அதான் உள்ள குறைகள். நெக்ஸ்ட் பாருங்க ரைத்து வாரி முறை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரைத்து வாரி முறை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1820. இந்த ரைத்து வாரி முறை வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஏன் இது அடிக்கடி கேட்குறாங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் மதராஸில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ரைத்து வாரி முறை யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம், தாமஸ் மன்றோ அவர் தான் ரைத்து வாரி முறையை கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் இது எது எதனால அடிக்கடி கேட்குறாங்கன்னா இந்த முறை ஃபர்ஸ்ட் மதராஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின், ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போக எங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பம்பாய், அசாம், கூர்க்ல தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படி வரி வசூலிக்கிறாங்கன்னா மண் பயிரின் தன்மை அடிப்படையில் வசூலிக்கிறாங்க. மண் பயிரின் தன்மையோட அடிப்படையில். இப்போ மண் நல்லா இருந்துச்சுன்னா அங்கே நிறைய விளைச்சல் வரும்னா அதுக்கு வந்து கூடுன டேக்ஸ். ஓகேங்களா? அப்படி. நெக்ஸ்ட் இதோடைய டெனூர் எவ்வளோன்னு பாருங்க, 20 அல்லது 30 ஆண்டுகள். ஓகேங்களா? அது வந்து நிலையான நிலவரி திட்டம் 10 ஆண்டுகள், இது 20 அல்லது 30 ஆண்டுகள். இதுல ஒரு இது என்னன்னா இதுல வந்து ஜமீன்தார் அப்படி ஏஜென்ட் யாருமே கிடையாது. டைரக்டா கவர்மெண்ட்டும் என்னது விவசாயிகள், கவர்மெண்ட்டும் பெசன்ஸ், அதாவது கவர்மெண்ட்டும் விவசாயிகள், கவர்மெண்ட்டும் ஃபார்மர்ஸ் வச்சுக்கலாம். விவசாயிகளும் ஃபார்மரும் டைரக்டா இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம நிலையான நிலவரி திட்டமும், அதாவது நிலையான நிலவரி திட்டத்துல எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு யார் கொடுப்பானா ஜமீன்தார் விவசாயிகள். ஓகேங்களா? ஃபார்மர் வந்து விவசாயிகள் கொடுக்குறாங்க. விவசாயிகள் வந்து சாரி ஓகே நிலையான நிலவரி திட்டத்தில் எப்படின்னா விவசாயிகள் வந்து யாருக்கு டேக்ஸ் கட்டுவாங்கன்னா ஜமீன்தாருக்கு. ஜமீன்தார் வந்து அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இதுவே ரைத்து வாரி முறையில் அப்படின்னா டைரெக்டாக விவசாயிகள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த ஜமீன்தார் இடம் ஃப்ரீயாக இருக்கா, அதனால உங்களுக்கு டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அதில் பார்த்தீங்கன்னா 90% கிட்ட அவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தா 50% தான் விவசாயிகள் டேக்ஸ் கட்டுவாங்க. ஓகேங்களா? அது மண் பயிரோட தன்மை அடிப்படையில் அவங்க கட்டணும். ஓகேங்களா? இதுதான் ரைத்து வாரி முறை. இது வந்து இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 45% to 50% தான் வரி கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைத்து வாரி முறை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா எப்போ கொண்டு வந்தாங்க, 1820. யார் கொண்டு வந்தா, தாமஸ் பண்றோம். எந்த பிளேஸ்ல கொண்டு வந்தாங்க, மதராஸ், பம்பாய், அசாம், கூர்க்கு. ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வந்தாங்கன்னா மதராஸ்ல கொண்டு வந்தாங்க. இதுல எப்படி வசூலிக்கிறாங்கன்னா மண் பயிரோட தன்மை அடிப்படையில். ஓகேங்களா? மண் பயிரின் தன்மை அடிப்படையில் வசூலிக்கிறாங்க. இதோடைய டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காலம் 20 அல்லது 30 வருஷம். இது வந்து விவசாயிகள் டைரக்டா கவர்மெண்ட்டுக்கே வரி கட்டுறாங்க. 45%லேருந்து 50% டேக்ஸ் கட்டுறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க மகள்வாரி முறை. மகள்வாரி முறை எப்படின்னா இதை கொண்டு வந்து நம்ம யாருன்னு பார்த்தோம், 1822 லார்டு மெக்கன்சி ஐடியாலஜியில் உருவானது. அதுக்கப்புறம் வில்லியம் பெண்டிங் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்து இத்தனை ஃபர்ஸ்ட் வந்து 3/2 பங்கு வரி வசூலிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் பெண்டிங் வந்து 2/1 பங்கு, அதாவது இதுக்கும் 50% கொண்டு வந்துருவார். ஓகேங்களா? 3/2 பங்குனா 60% டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். 66% கிட்ட. 2/1 பங்குனா 50% தான் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஸோ அவர் வந்து 2/1 பங்கு கட்டினா போதும்னு மாற்றுவார். யார் மாற்றுவாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் மாற்றுவார். ஃபர்ஸ்ட் லார்டு மெக்கன்சி தான் இதுக்கு ஐடியாலஜி. ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா ஆக்ரால கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆக்ரா, அயோத்தி. நெக்ஸ்ட் இடைத்தரகர் இதுல யாரா இருக்காருன்னா கிராம தலைவர். அதுல இடைத்தரகர் யாருன்னு பார்த்தோம், நிலையான நிலவரி திட்டத்துல ஜமீன்தார். இந்த ஜமீன்தார் இருக்க இடத்துல என்ன கிராம தலைவர் இருப்பாங்க. ஓகேங்களா? கிராம தலைவர் தான் இதுக்கு ஹெட்டா இருப்பாரு. அவர் வந்து மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிப்பாரு. அவர் தான் மக்களை அதிகமா சுரண்டுவார். ஓகேங்களா? டேக்ஸ் கட்டு அதிகமா சுரண்டுறது எல்லாமே இந்த கிராம தலைவர் தான் பண்ணுவாங்க. அங்க ஜமீன்தார் இருக்க இடத்துல கிராம தலைவர் இருக்காங்க. அது ஒண்ணுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த இடம் என்ன, ஆக்ரா, அயோத்தி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவோட சில பகுதிகள். இந்த மகள்வாரி முறைகள் எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்தியால, மகள்வாரி முறை இந்தியால எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஓகே மத்திய சைடு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த மத்திய பகுதியில் தான் என்னது மகள்வாரி முறை. மகள்வாரி முறைனாலே மத்திய சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைத்து வாரி முறைனாலே உங்களுக்கு மதராஸ் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம்
நிலையான நிலவரி திட்டம்னா ஈஸ்டர்ன் ரீஜன். ஓகேங்களா, இதுதான் உள்ள இது. ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, விவசாயிகளின் மீது ஆங்கில நில வருவாய் முறைகள். விவசாயிகளின் மீது ஆங்கில நில வருவாய் முறையோட தாக்கங்கள். இதனால அவங்க விவசாயிகள் மேல எத்தனை வகையான நில வருவாய் முறையை வசூலிச்சாங்கன்னு பார்த்தோம். என்னதுன்னா நிலையான நிலவரி திட்டம், ரெண்டாவது ரயத்வாரி முறை, மூணாவது மகள்வாரி முறைன்னு பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ அந்த முறையினால விவசாயிகள் என்னென்ன பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அதிகபட்ச வருமானம் லேண்டு. இப்போ அவங்களுக்கு நான் இப்போ லேண்டு ஒருத்தவங்க வச்சிருக்காங்கன்னா அதுல இருந்து அதிகபட்ச வருமானம் வருது. ஏன்னா அவங்க விவசாயிகளை சுரண்டி அவங்க கிட்ட டேக்ஸ் வாங்கி அதிகமா சாப்பிட்றாங்க. ஓகேங்களா, அந்த காசு அதிகமா இது பண்றதுனால விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு கட்டிட்டு அவங்களுக்கு இருக்கிறது ஒன்னோ ரெண்டோ அப்படின்னு தான் இருக்கும். அதுலயுமே அவங்க வட்டிக்கு வேற வாங்கியிருப்பாங்க. இப்போ பார்க்கணும், இப்போ பஞ்சம் வந்த டைம்ல அவங்க வட்டிக்கு வாங்கி தான் எல்லாம் செய்வாங்க. ப்ளஸ் வட்டியும் கட்டணும், அவங்களையும் பார்க்கணும். அப்படிங்கிற ஃபுல்லுமே எதுக்கு போயிரும்னா வட்டிக்காரங்களுக்கே போயிடும். ஓகேங்களா, வட்டிக்காரங்களுக்கே போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே லேண்டை வந்து விற்பாங்க விவசாயிகள். ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்லை, வட்டி கொடுக்கணும் அப்படின்னு லேண்டை விற்றுருவாங்க. விற்றது என்ன பண்ண முடியும், விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா உடனே அவங்க என்ன மாறுவாங்க, குத்தகைதாரர்கள் மாற்றுவாங்க. அந்த விவசாயிகள் வந்து அவங்க நில உரிமையாளர்கள்ங்கிற ஸ்டேஜ்ல இருந்து குத்தகைதாரராக மாறுவாங்க. அவங்க கிட்ட வாங்கி கடன் வாங்கி இது பண்றதுனால ஒரு லீஸுக்கு எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். உடனே அந்த குத்தகை பணமும் கட்டணும், ப்ளஸ் டேக்ஸும் கொடுக்கணும், இன்னும் ஏழையா போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாய தொழிலே விட்டுருவாங்க. ஓகேங்களா, விவசாய தொழிலை விட்டுட்டு அடிமை முறை அந்த இதுக்கு மாறுவாங்க. அப்படிங்கும்போது இப்போ லேண்ட் எல்லாம் யார் பக்கம் போயிடுச்சு, வட்டிக்காரங்ககிட்டையும் ஜமீன்தார்கிட்டையும் போயிடுச்சு. ஓகேவா, அதான் அதிகபட்ச வருமானம் லேண்ட்ல இருந்து வந்ததுனால நிலத்தோட விற்பனை வந்து அதிகரிக்குது. ஏன்னா வட்டிக்கு கடன் வாங்கினவங்க எல்லாரும் லேண்டை வித்துட்டு குறைஞ்ச விலைக்கு வித்துட்டு ஜமீன்தார் இல்ல நிலக்கிழார் அப்படி எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஓகேங்களா, இது வந்து முதல் இது. அதிகபட்ச வருமானம் லேண்ட்ல வரனால நிலம் வந்து விற்பனை பொருளாக்கப்படுது, விவசாயிகள்ட்ட இருந்து நிலம் பறிக்கப்படுகிறது. அதான் கொடுத்துருக்காங்க. நிலம் வந்து விற்பனை பொருள், அதிக வரி சுமை. ஏன்னா வரியை வந்து அதிகமாக கேட்கும்போது அவங்க என்ன செய்யணும், நிலத்தை வித்துதான் ஆகணும். ப்ளஸ் பஞ்சம் வேற வந்துருச்சு. பஞ்சம் இல்லாமல் இருந்தாலும் அதுல இருந்து ஏதாவது வருமானம் வரும், அதை வச்சு ஏதாவது பண்ண. பஞ்சமும் வந்துருச்சு, வரி சுமையும் அதிகமாயிடுச்சுன்னா முகலாயர் பீர்கள் எப்படி இருக்கும்னா, ஏதாவது பஞ்சம் வந்துருச்சுன்னா அந்த டைம் டேக்ஸ் கேட்க மாட்டாங்க. அதாவது நிலவரை வந்து அந்த டைம் என்னன்னா பணமா வசூலிச்சிருக்க மாட்டாங்க, பொருளா வசூலிச்சிருப்பாங்க. இப்போ நெல் ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் விளையுதுன்னா அந்த ஒரு டன்ல இத்தனை பெர்சன்டேஜ் இன்னமும் முகலாயர் பீரியட்ல கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இங்க எப்படின்னா நிலவரி வந்து அமௌண்ட்டா வாங்குறாங்க, மணியா வாங்குறாங்க. இப்போ பஞ்சம் வந்தாலும் ஒரு இதுக்கு குறிப்பிட்ட இது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஏக்கரா கண்டிப்பா 1,00,000 ரூபா, 1,00,000த்துல பாதி 50,000 அவங்க கட்டுற மதிப்புல இருக்கும். ஆனா இங்க வந்து லேண்டே விளையல, மழை வந்து போய் இல்ல வெள்ளம் ஏதாவது வந்து ஏதாவது இதாயிடுச்சுன்னா என்னாகும், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அதுல இருந்து அமௌண்ட் வராது. சரி எப்படியாவது கண்டிப்பா டேக்ஸ் கட்டியாகணும். டேக்ஸ் கட்டியாகணும்னா இவங்க என்ன செய்வாங்க, அவங்க கிட்ட அமௌண்ட் இல்லை, உடனே பக்கத்துல வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. வட்டிக்கு கடன் வாங்கினா அதை திருப்பி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்ல. ஸோ வட்டிக்கு கடன் வாங்கினா திருப்பி நம்ம வாங்கின கடனை கொடுக்கணும். அப்படிங்கிற அவங்க கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணா அந்த லேண்டை வித்துருவாங்க. லேண்டு இப்போ விற்பனை பொருளாயிடுச்சு. இப்போ யார் கையில அந்த லேண்ட் இருக்கு, இந்த நிலக்கிழார் கையில அல்லது வட்டிக்காரங்க கையில லேண்டு போயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து இன்னொரு தாக்கம். நெக்ஸ்ட் குடிசை தொழில மறைஞ்சு போயிருது. ஏன்னா குடிசை தொழில் ஏன் மறையுதுன்னா, அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இறக்குமதி பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் வந்து இறக்குமதி பண்ணுவாங்க எங்க இங்கிலாந்துல இருந்து. அதுவும் நம்ம பொருள், நம்ம ஒரு பொருளை 10 ரூபான்னு வித்தோம்னா அவங்க வந்து வெறும் 2 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இப்போ 2 ரூபான்னு விற்கவங்க கிட்ட நம்ம வாங்குவோமா, 10 ரூபான்னு விற்கவங்க கிட்ட வாங்குவோமா, 2 ரூபான்னு விற்கவங்க கிட்ட தான் வாங்குவோம். ஸோ இப்படி கம்மியான ரேட்டு கொடுக்கறதுனால ஏன்னா அங்க வந்து எல்லாமே மிஷின் பார்க்குது, இங்க வந்து எல்லாமே மனுஷங்க பார்க்குறாங்க. ஸோ டைம் எடுக்கும். ஸோ அப்படிங்கிற அதுக்கு 10 ரூபா வச்சாதான் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்படி ஆகுறதுனால குடிசை தொழில் எல்லாமே மறைஞ்சு போயிருது. நெக்ஸ்ட் சுரண்டுறாங்க. விவசாயிகளை யாரெல்லாம் சுரண்டுறாங்கன்னா ஜமீன்தார், கடன் கொடுப்போர், வழக்கறிஞர்கள், இவங்க எல்லாருமே சுரண்டுறாங்க. இதுதான் ஆங்கில நிலவரையோட தாக்கங்கள். ஓகேங்களா, இந்த 4 பாயிண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, விவசாயிகளோட புரட்சிகள். விவசாயிகளுடைய புரட்சிகள் என்னெல்லாம் பாருங்க. சந்தால் கழகம். சந்தால் கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 1855ல இருந்து 56 வரைக்கும். ஓகேங்களா, எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜ்மஹால் மலை பீகார்ல ஸ்டார்ட் பண்றாங்க. யாருக்கு எதிராக ஸ்டார்ட் பண்றாங்கன்னா நிலக்கிழார்கள் மற்றும் வட்டிக்காரர்கள். அதே கதை தான். அதாவது ட்ரைப்ஸ் இவங்கெல்லாம் எங்கன்னா சந்தால் கழகத்தை ட்ரைபல் இதுலயும் சொல்லலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் சொல்லலாம்னா விவசாயிகளோட புரட்சிகளையும் சொல்லலாம். இவங்க என்ன செய்வாங்கன்னா சாந்தலர்கள் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க மலை சைடு இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க, அதை இது பண்ணுவாங்க. இவங்க புதுசா எங்களுக்கு வட்டி கட்டணும் அப்படின்னு கொண்டு வராங்க. இது மக்களுக்கு தெரியாது. உடனே வட்டிக்கு மேல வட்டி போட்டு அவங்க கிட்ட இருந்து வட்டிக்கு காசு வாங்கி இந்த காசு அவங்களால கொடுக்க முடியாதனாலே அந்த நிலத்தை வந்து யார் அபகரிச்சுப்பாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அபகரிச்சிருவாங்க. உடனே அவங்களோட இடத்த விட்டு அவங்கள வெளியேற்றிடுவாங்க. ஓகேங்களா, அப்படிங்கிற அவங்களுக்கு கொஞ்சம் உஷாராகிறாங்க. மக்கள் வந்து விவசாயிகள் உஷாராகி போராட்டம் பண்றாங்க. அதான் சந்தால் கழகம். ஓகேங்களா, இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராஜ்மஹால் மலை பீகார்ல நடக்குது. யார் நடத்துறாங்கன்னா சித்து மற்றும் கனு. இது யாருக்கு எதிராக நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிலக்கிழார்களுக்கும் வட்டிக்காரர்களுக்கும் எதிராக தான் இது நடக்குது. நெக்ஸ்ட் இவங்க கிளர்ச்சி எப்போ என்ன பண்றாங்கன்னா சாந்தலர்கள் வந்து விஷம் தடவிய அம்பு கத்தி எல்லாத்தையும் பிரிட்டிஷ் மேல எறிகிறாங்க. ஓகேங்களா, இதுல நிறைய பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு மஞ்சி. இந்த மஞ்சுங்கிறது முக்கியங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மஞ்சுக்கல்னு நம்ம யார சொல்லுவோம்னா, சாந்தலர்கள் தான் மஞ்சுக்கல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, அவங்க வந்து ஒரு ரெட் கலர் துணிய கட்டிட்டு போர்ல ஈடுபடுவாங்க. ஓகேங்களா? விஷம் தடவி அம்பு, கத்தி எல்லாத்தையும் எறிஞ்சு போர் செய்வாங்க. அதான் அவங்க குடுத்துருக்காங்க. கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் இதோட கிளர்ச்சியோட முடிவுல நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிடுறாங்க. எங்கன்னா, சாந்தலர்கள் சைடும் சரி, பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஒரு 100 பேர் செத்தோம்னா, அங்க ஒரு ஆளா செத்துருக்க மாட்டாங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே இது ரொம்ப பெரிய இஷ்யூவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிறத 1855ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? சாந்தல் பர்கானா மண்டலம் ஓகேங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல 8th புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1855 56 கொடுத்துருக்காங்க. 10th புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க 1854 to 55 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இண்டிகோ கழகம். இண்டிகோ கழகம் ஒன்றும் இல்லை, இண்டிகோவை பயிரிடும்படி விவசாயிகளை வந்து வற்புறுத்துறாங்க. யாரு? ஐரோப்பிய தோட்ட பணியாளர்கள். ஏன்னா அவங்களுக்கு பிரிட்டிஷ்ல வந்து அந்த இண்டிகோ சாயம் வந்து தேவை வந்து அதிகமா இருக்குது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து கம்பல்சரி இண்டிகோ தான் நீங்க விதைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சப்போஸ் நம்மகிட்ட காசு இல்லைன்னா அவங்களே காசு கொடுத்துருக்காங்க. முன்பணம் அவங்களே கொடுத்து, ஆனா அதுக்கு டபுளா வட்டி எடுத்துக்கிறாங்க. அது வேற விஷயம். அதுக்கு வட்டி எடுத்துக்குவாங்க. அப்படி வட்டி எடுத்துட்டு அவங்களுக்கு புத்தக பணமும் நம்ம சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் அவங்களுக்கு நம்ம இன்னொரு இதுவும் பண்ற மாதிரி இருக்கும். வெளியில எல்லாத்துக்கும் டை வந்து 30 ரூபான்னு வித்தாங்கன்னா, இவங்க கிட்ட நம்ம கம்பல்சரி 10 ரூபாய்க்கு தான் விற்க மாதிரி இருக்கும். அந்த 10 ரூபாய்க்கு கொடுக்கணும். அதுவும் கம்பல்சரியா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதான் இண்டிகோ கழகம். இதான் இண்டிகோ கழகத்தோட கான்செப்ட். இது எப்போ நடக்குன்னா 1859ல இருந்து 60. எந்த பிளேஸ்ல நடக்குன்னா நதியா வங்காளத்தில் நடக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இதை யார் தலைமையேற்று நடத்துதான்னா திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஐரோப்பிய இண்டிகோ தோட்டக்காரர்களுக்கு எதிராக நடக்குது. ஏன்னா அவங்க தான் வற்புறுத்துறாரு. ஐரோப்பிய இந்திய தோட்டக்காரர்கள் தான் வற்புறுத்துறாங்க இந்தியர்களை. கண்டிப்பா நீங்க என்னது கம்பல்சரி அவுரி பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 20ல 3 பங்கு அவுரி தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை எதிர்த்து அவங்க போராட்டம் பண்றாங்க. யாரு? ஐரோப்பிய இண்டிகோ தோட்டக்காரர்களை எதிர்த்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணும்போது என்னன்னா 1860ல அவுரி ஆணையை அமைக்கிறாங்க. ஓகேங்களா? 1860 1859ல போராட்டம் ஸ்டார்ட். 1860ல என்னது கவர்மெண்ட் வந்து அவுரி ஆணையம்ங்கிறது ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதை வந்து எதுல இது பண்றாங்கன்னா இந்து தேச பக்தன் அப்படிங்கிற செய்தித்தாளையும், நெக்ஸ்ட் நீல் தர்பன் அப்படிங்கிறதுல தீனபந்து மித்ராலையும் இந்த இண்டிகோ கிளர்ச்சியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே இண்டிகோ கிளர்ச்சி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இண்டிகோ கிளர்ச்சி எப்போ நடக்கும்? 1859ல இருந்து 60. எந்த பிளேஸ்ல நடக்குன்னா நதியா வங்காளத்துல நடக்குது. யாருக்கு எதிராக நடக்குன்னா ஐரோப்பிய தோட்ட பண்ணைக்காரர்களுக்கு எதிராக நடக்குது. நெக்ஸ்ட் இது தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். நெக்ஸ்ட் அவுரி ஆணையம் எப்போ அமைக்கிறாங்கன்னா 1860. இதோட இம்பாக்ட் என்னது? அவுரி ஆணையத்தை அமைக்கிறாங்க. ஓகேங்களா? நீல் தர்பன் வந்து தீனபந்து மித்ரா அப்படிங்கிறது இண்டிகோ விவசாயிகளுடைய கஷ்டத்தை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாப்னா கழகம். பாப்னா கழகம் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1873லேருந்து 76 வரைக்கும். இது எங்க வச்சு நடக்குன்னா கிழக்கு வங்காளத்துல. இப்போ அது கிழக்கு வங்காளம், முன்னாடி வங்காளம் சொல்லுவாங்க. அது கிழக்கு வங்காளத்துல எங்க நடக்குதுன்னா யூசுப் சாஹிப் பர்கானா, அந்த பர்கானால வச்சுதான் நடக்குது. கேசப் சந்திர ராய் அவர் தான் தலைமையேற்று நடத்துறாரு. ஓகேங்களா? கேசப் சந்திர ராய் தான் தலைமையேற்று நடத்துறாரு. இது யாருக்கும் இடையில உள்ள போராட்டம்னா விவசாயிகள் மற்றும் ஜமீன்தார்களுக்கு இடையில உள்ள போராட்டம். இவங்க வந்து விவசாயிகள்கிட்ட ஜமீன்தார் வந்து அதிக அளவிலான வரியை வந்து வசூலிக்கிறாங்க. அதனாலதான் பிரச்சனை வருது. ஓகேங்களா? அதிக வாரம் பிளஸ் கட்டாய வரி வசூல். கம்பல்சரி வரி கட்டி ஆகணும். வரி வந்து இல்லைனாலுமே அவங்க கம்பல்சரி கட்டி ஆகணும். நெக்ஸ்ட் விவசாயிகளுக்கும் ஜமீன்களுக்கும் இடையே அவங்க வந்து கம்பல்சரி வரி வசூல் கட்டாயமா வரி வசூல் பண்றாங்க. அதுவும் எதுவுமே இல்லைனாலும் இல்லாததுக்கும் சேர்த்து ஒரு இடத்துல 10 ரூபா டேக்ஸ் போடுறாங்க. இவங்களே 15 ரூபா டேக்ஸ் போட்டு அப்படி அதிகபட்சமா வரி விதிக்கிறாங்க. கட்டாய வரி வசூல் பண்றாங்க. சும்மா டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் உடனே இந்த சட்டத்தை எதிர்த்து யார் போராட்டம் பண்றாங்கன்னா விவசாயிகள் வந்து போராட்டம் பண்றாங்க. ஓகேங்களா? உடனே சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. சட்டமே அவங்களுக்கு பிடிக்கல. இது என்ன சட்டம்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உடனே போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணி அவங்களுக்கு சட்ட விழிப்புணர்வு வருது. சட்ட உரிமை மேம்படுத்துறாங்க. ஓகேங்களா? உடனே போராட்டம் வந்ததுனால தான் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களே சேர்ந்து ஒரு விவசாயிகள் வந்து ஒரு இயக்கமா சேர்றாங்க. இயக்கமா சேர்ந்து சட்ட விழிப்புணர்வு பெறுவாங்க. ஏன்னா இப்படிலாம் நம்மளை ஏமாத்துறாங்க ஜமீன்தார்ஸ் அப்படின்னு ஏமாத்தி அவங்களுக்கு சட்ட விழிப்புணர்வு அடைகிறாங்க. ப்ளஸ் சட்ட உரிமையை வந்து மேம்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் பாப்னா கழகம். எப்போனா 1873 76. யாருன்னா யூசுப் சாஹிப் பர்கானால நடக்குது. கேசப் சந்திர ராய். ஓகேங்களா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு எதிராக நடக்குன்னா விவசாயிகள் வந்து ஜமீன்தார்களுக்கு எதிராக நடத்துறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. தக்கான கழகம். தக்கான கழகம் எப்போனா 1875. இது எங்க நடக்குன்னா பூனா மாவட்டத்தில் நடக்குது. மகாராஷ்டிராவில் பூனால நடக்குது. ஓகேங்களா? இது யாருக்குன்னா வட்டிக்காரர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தான். ஓகேங்களா? என்னன்னா தக்கான கழகத்தோட கான்செப்ட் என்ன? பூனால உள்ள வட்டிக்காரர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா விவசாயிகள் கிட்ட அதிகமா வட்டி போடுவாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட் தான்.
விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நில வருவாய் முறை அதிகமா விதிப்பாங்க. சப்போஸ் பஞ்சம் வந்துருச்சுன்னா, அவங்க கம்பல்சரி பணமா தான் கையில குடுக்கணும். வேற வழி இல்லாம வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. அந்த வட்டிய அடைக்க முடியாது. வட்டிக்கு, வட்டிக்கு, வட்டிக்கு கடன் வாங்கி எல்லாத்துக்கும் வட்டிக்கு மேல வட்டி போட்டு அவங்க பெரிய ரொம்ப நஷ்டமடைவாங்க. உடனே அப்பாவி மக்கள் தானே உடனே ஏமாத்தி அவங்க லேண்ட வாங்கிப்பாங்க. உடனே இவங்க அவங்க இடத்த விட்டு அவங்கள போ சொன்னோனே அவங்களுக்கு ஆ இது வந்துரும். அப்பதான் உண்மை புரியும் ரியாலிட்டி. ஸோ அவங்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அதான் எல்லாத்துக்குமே கான்செப்ட். இப்போ மார்வாரி அந்த இடத்துலனா வட்டிக்காரர்கள் வந்து இவங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிருந்தாங்க. சாரி வட்டிக்காரர்கள் கிட்ட லேண்ட் எல்லாம் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு. இப்போ வட்டிக்காரர்கள ஏமாத்தி வாங்கிட்டதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, வட்டிக்காரர்கள டார்கெட் வைக்கிறாங்க. டார்கெட் வச்சு மார்வாரி, சவுக்காரர்கள் மார்வாரி மற்றும் சவுக்காரர்கள் சொத்துக்கள வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஓகேங்களா? எப்போனா ஒரு 33 கிராமத்துல இது நடக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் கொண்டு வருது. ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். இது எப்போனா 1890ல இருந்து 1900 வரைக்கும் நடக்கிறது தான் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நகர்ப்புற விவசாயிகள் வந்து நகர்ப்புறத்துல உள்ள வட்டிக்காரர்கள்ட்ட வந்து உள்ளூர் விவசாயிகள் போய் கடன் வாங்குறாங்க. எங்க நகர்ப்புறத்துல உள்ள வட்டிக்காரர்கள்ட்ட போய் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்குனது என்ன பண்றாங்கன்னா, நகர்ப்புற வட்டிக்காரர்கள்ட்ட போய் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்குனது இவங்களால வட்டி சரியா கட்ட முடியல, குத்தகை சரியா கட்ட முடியல. உடனே உங்களுடைய லேண்ட் எல்லாத்தையும் வட்டிக்காரன் வந்து கைப்பற்றிக்கிடுவான். உடனே அங்குள்ள பஞ்சாப் விவசாயிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு இயக்கமா சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணது என்ன ஆகுதுன்னா, அத கவர்மெண்ட் வந்து உடனே இவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்குது. ஏன் இவங்க பிரச்சனை மட்டும் உடனே தீர்த்து வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல இருந்து தான் நிறைய ஆர்மி வீரர்ஸ் வந்து இந்தியால இருக்கிறாங்க. ஸோ அங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காண்டி கவர்மெண்ட்டும் சீக்கிரம் தீர்த்து வைக்குது. என்ன கொண்டு வருதுன்னா, பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருது. இது எப்போ கொண்டு வராங்கன்னா 1900ல கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதுபடி பஞ்சாப் மக்களை 3 டைப்பா பிரிக்கிறாங்க. என்ன டைப்பா பிரிக்கிறாங்கன்னா, விவசாயி, சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயி, வட்டி கடைக்காரர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த விவசாயிகள்ட்ட இருந்து இந்த 2 செக்ஷனும் லேண்ட வாங்கினா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் எப்போ நடக்குன்னா 1890ல இருந்து 1900 வரைக்கும். இதோட கான்செப்ட் தான் நகர்ப்புற வட்டிக்காரர்கிட்ட வந்து காசு வாங்குறது. நகர்ப்புற வட்டிக்காரர்கிட்ட காசு வாங்குறாங்க. அது அவங்களால கட்ட முடியல விவசாயிகள்னால. உடனே அவங்க வந்து லேண்டை கைப்பற்றிக்கிறாங்க. லேண்டை கைப்பற்றினது அவங்க இடத்துல இருந்து அவங்க விரட்டி அடிக்கப்பட்ட உடனே அவங்க வந்து கொஞ்சம் சுச்சுவேஷனை வந்து என்ன செய்றாங்க, போராட்டத்துல ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? உடனே பஞ்சாப் மக்களை 3 வெரைட்டியா பிரிக்கிறாங்க. விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், நெக்ஸ்ட் வட்டி கடைக்காரர்கள். ஓகேங்களா? இந்த மொதல் டைப்பான விவசாயிகள்ட்ட இருந்து இவங்க 2 பேரும் லேண்ட் வாங்கினா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம்பரான் சத்தியாகிரகம். சம்பரான் சத்தியாகிரகம் எப்போ நடக்குதுன்னா 1917ல நடக்கும். பீகார்ல நடக்கும். ஓகேங்களா? இதுவும் என்னன்னா தீன்காதியா முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுவும் அவுரிக்காண்டி தான் நடக்கும். 20ல 3 பங்கு கம்பல்சரி அவுரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க கிட்ட காசு இல்லைனாலும் முன்கூட்டியே காசை கொடுத்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா காசு வாங்கி இவங்க பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தரது போல தந்து அதுக்கும் வட்டி தனியாக போட்டு விவசாயிகளை நல்லா உறிஞ்சிடுறாங்க. ஓகேங்களா? விவசாயிகளை நல்லா உறிஞ்சிடுறாங்க. எத்தனை பங்குனா 20ல 3 பங்கு அவுரி பயிர சொல்லி கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இதுக்கு என்ன முறைனா தீன்காதியா முறை அப்படின்னு பேர். ஓகேங்களா? மே 1918ல இதுக்கு எல்லாத்துக்கும் உடனே விவசாயிகள் வந்து போராட்டம் பண்றாங்க சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு. உடனே மே 1918ல வந்து சம்பரான் விவசாய சட்டம். இதுல ஒரு இது என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான என்ன, ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் பீகார்ல இருப்பாரு. ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் என்ன சொல்லுவாருன்னா, காந்தியடிகளை பீகாருக்கு வரவழைப்பார். ஓகேங்களா? இதுதான் அந்த இதுல உள்ளது. நெக்ஸ்ட் 1918ல சம்பரான் விவசாய சட்டம் இயற்றப்படும் இவங்க போராட்டத்தை பார்த்துட்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கேதார் சத்தியாகிரகம். கேதார் சத்தியாகிரகம் எப்போனா 1918. சம்பரான் சத்தியாகிரகம் 1917, கேதார் சத்தியாகிரகம் 1918. எங்க வச்சு நடக்குதுன்னா குஜராத்தில் வச்சு நடக்குது. அங்க என்ன ஆயிடுச்சுன்னா பஞ்சம் வந்துருது. கேதா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து பஞ்சம் வந்துருது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் முகலாயர்கள் வந்து நம்ம என்ன விளைபொருளை விளைவிக்கமோ விளைஞ்சதுல அப்படிதான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து நல்லா விளைஞ்சாலும் சரி விளையனாலும் சரி நம்ம நேம்ல லேண்ட் இருந்துச்சுனாலே கண்டிப்பா டேக்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? அதுவும் பணமா தான் கொடுக்கணும். ஸோ அந்த சிஸ்டம்னால நிறைய பாதிப்படைகிறாங்க மக்கள். பஞ்சம் வந்த டைம்ல வந்து அவங்க ரொம்ப பாதிப்படைகிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் கடன் வாங்கியாவது என்னது டேக்ஸ் கட்டுற மாதிரிக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? கடன் வாங்கியாவது டேக்ஸ் கட்டுற மாதிரிக்குள்ள இருக்கு. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய லேண்ட் வழக்கம் போல வட்டிக்காரங்ககிட்டயும், நிலக்கிழார்கள்ட்டயும், ஜமீன்தார்கள்கிட்டயும் போகுது. உடனே நாங்க வரி குடுக்க மாட்டோம். ஏன்னா அங்க பஞ்சம் நடக்குது. எங்களால எப்படி வரி குடுக்க முடியும் அப்படின்னு வரிக்கூட இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு தலைமை யார் வைக்கிறாங்கன்னா, காந்தி தலைமை வைக்கிறாரு. உறுதுணையா யார் இருக்காருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க மாப்பிளா கிளர்ச்சி. மாப்பிளா கிளர்ச்சி எப்போ கொண்டு வந்தாங்க? 1921. யாருக்கும் இது சண்டனா முஸ்லீம் விவசாயிகள் மற்றும் ஜமீன்தார்களுக்கு. முஸ்லீம் விவசாயிகள் அந்த டைம்ல டெல்லி சுல்தான்கள் பீரியட்ல முஸ்லீம் பீப்புள்ஸ் வந்து இந்திய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்னா முஸ்லீம் விவசாயி, மலபார் அல்லது மாப்பிளா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து என்ன முஸ்லீம் விவசாயிகளுக்கும் ஜமீன்தார்களுக்கு இடையில உள்ள கிளர்ச்சி தான் மாப்பிளா கிளர்ச்சி. எப்போனா 1921. ஓகேங்களா? 1920 ஏப்ரல்ல மலபார்ல ஒரு மாவட்ட மாநாடு நடக்குது. 1920 ஏப்ரல்ல மலபார்ல வந்து ஒரு மாவட்ட மாநாடு நடக்குது. அங்க வந்து நிலக்கிழார்கள் அந்த லேண்ட் வச்சிருக்கவங்களுடைய நில உரிமையாளர் பிரச்சனை பத்தி சொல்றாங்க.
அது வந்து குத்தகைதாரர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. நெக்ஸ்ட் 1921 ஆகஸ்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னா தாக்குதல் நடக்குது. ஓகேங்களா? பயங்கரமான தாக்குதல் நடக்குது. அதாவது விவசாயிகள் வந்து வட்டிக்கு கடன் குடுக்குறவங்க, ஜமீன்தாருங்க, விவசாயிகள் வந்து வட்டிக்கு கடன் குடுக்குறவங்க, அதுக்கப்புறம் யாரு ஜமீன்தார்கள், இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் செல்வ செழிப்பா மக்கள கொள்ளையடிக்கிற கும்பல் எல்லாத்தையும் தாக்குதல் நடத்துறாங்க. இதுல எத்தன பேரு இறந்துட்டாங்கன்னா, 2337 பேர் இறந்துட்டாங்க. 2337 பேர் இறந்துட்டாங்க. அதுல 45,000 பேர் ஜெயில்ல இருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மாப்பிள கிளர்ச்சில. நெக்ஸ்ட் பர்தோலி சத்தியாகிரகம். பர்தோலி சத்தியாகிரகம் எப்ப கொண்டு வராங்கன்னா 1928ல கொண்டு வராங்க. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, பர்தோலி அப்படிங்கிற பிளேஸ்ல சத்தியாகிரகம் நடக்குது. அதனால தான் பர்தோலி சத்தியாகிரகம். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் விவசாயிகள், நிலக்கிழார்கள், ஜமீன்தார்களுக்கு எதிரான போராட்டம் தான். என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்துல லேண்ட் இருக்குல்ல, லேண்டோடைய டாக்ஸ் 30% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 30% வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்றதுனால விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ குஜராத்தில் வச்சு இது நடக்குது. இதுக்கு தலைவரை யாருக்கான்னா வல்லபாய் பட்டேல் தலைவராக இருக்கிறாரு. நாங்கள் டேக்ஸ் இவ்வளோ கொடுக்குறத அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத எதிர்த்து போராட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் என்ன? வரிகுடா இயக்கம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட அங்கனம் வந்து கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அந்த பாடம் வந்து முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மெத்தட் கிளாஸ் டீச் பண்ண ஓகேவாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல தெரியுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்கெடியூல் போட்டு ப்ராப்பரா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து போக ஆரம்பிச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், தேங்க்யூ.